வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போது மாசி மாதத்திற்கான பலாபலன் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த மாத பலன் அப்படிங்கிறதே சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான். தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அந்த வகையில் தை மாதத்தில் சூரிய பகவான் மகரத்தில் இருந்தார். இப்போ மாசி மாதத்தில் கும்பத்துக்கு சூரியன் வந்தாச்சு. ஏனைய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருடக்கோள்களில் மாற்றம் எதுவும் இல்லை. குரு, ராகு, கேது, சனி பகவானின் நிலைப்பாடு அதே தான். மற்ற கிரகங்கள்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கிரனும் 2 முறை மாறுகிறாங்க இந்த மாதத்தில். 13/2/24 புதன் கும்பத்துக்கு மாறுறார். 13/2/24 சுக்கிரன் மகரத்துக்கு மாறுறார். 2/3/2024 மறுபடியும் புதன் மீனத்துக்கு மாறுறார். 8/3/2024 சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறார். இந்த மாற்றங்கள் இந்த மாதம், அதாவது பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 வரை இந்த காலகட்டம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம் தான். பெரிய அளவில் ஒரு யோக பலன்கள் சொல்வதற்கு இல்லை. அதற்காக ஏதோ தடை தாமதம் வருமானம் அப்படியும் இல்லை. நியூட்ரலாக போகும், நம்மளை கீழே சாய்க்காது. அதே சமயத்தில் சில முயற்சிகள்லாம் எடுத்தோம்னா அது ஃபுல் 100% சக்ஸஸாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் மத்தியமமான பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நடக்கும். சுய ஜாதகத்துலேயும் சரியான தசாபுத்திகள் இல்லை அப்படின்னா கோச்சார ரீதியாக இந்த மாத பலன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிற மாதிரி இல்லை. உங்கள் ராசிக்கு 2 அப்படிங்கிற இடத்திற்குரிய கிரகம் சூரியன், தனம் குடும்பஸ்தானம். அவர் இப்போ 8ஆம் இடத்துல போய் ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனி பகவான் வலுவாக அமர்ந்திருக்கார். அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பதால் அதுவும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கு. அந்த இடத்துல இப்போது சூரியனும் போய் இணைகிறார். இப்போ சென்ற ஆண்டுகளில் நம்ம இந்த மாதிரி இருக்கார் கிரக நிலையில். அதற்கு முன்னாடி வருடங்களில் இந்த மாதிரி மாசி மாதம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா அப்போ சனி பகவானின் நிலைப்பாடு வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு நிலையில் அங்கே போய் சூரியனும் இணையும் போது இந்த சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது ஒரு சுபிட்சமான இணைவு இல்லை. அவங்க 2 பேருக்குள்ள பகை கிரகங்கள். இந்த பகை கிரகங்கள் 8ஆம் இடத்தில் சேரும்போது நமக்கு தான் அது தீமையாகும் கடகராசிக்காரர்களுக்கு. ஆனால் ஒரு நல்ல பலன் ஒன்று இருக்குது. முழுமையாக தீய பலன்னு சொல்ல முடியாது. ஒரு முதல் தரமான யோகம் கடகராசிக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் உச்சமாக இருக்கிறது தான். உங்கள் ராசிக்கு நேராக 7ஆவது வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். இந்த மாதம் ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருக்க போகிறார். செவ்வாவும் சூரியனும் இணைந்தால் அது ஒரு தோஷம். அதனால் இந்த மாதம் பிறக்கும்போது அங்கே கும்பத்தில் இருந்த சூரிய பகவான் விலகி சனி பகவானோடு வந்துட்டார். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் பகவான் பலமாக இருக்கார். செவ்வாயின் பலமே நமக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். இப்போ அதை வைத்தே நம்ம பல காரியங்களை சாதிக்கலாம். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வருமானம் வர வேண்டியது இருந்தால் அதெல்லாம் வரும். நிலம் அது சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகும். விவசாயத்தை நம்பி தொழில் செய்கிறவங்களுக்கு விவசாயம் தலைத்துவங்கும். நிலத்தடி நீர் உயரும். பெரிய அளவில் ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த சூரிய பகவான் 2ஆம் வீட்டுக்குரியவர் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான விஷயத்தை கொஞ்சம் தடைப்படுத்தி விடுவார். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்த பின்னு தான் பணம் கிடைக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம், இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் கிடைக்கும். ஆனால் நம்மளை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பணம் கொடுக்கணும் வாங்கணும்னா அதில் சிக்கல் ஏற்படும். பழைய கடன் எதுவும் வசூல் ஆகணும்னா அது வசூல் ஆகாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால் நம்ம அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் அப்பா அம்மா அந்த மாதிரி நிலையில் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய குடும்பத்தை அனுசரித்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதத்துக்கு உண்டான விஷயங்கள். ஆனால் குரு பகவான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்காது. அதனால் நமக்கு
ஒரு முறை இருமுறை யோசித்து கஷ்டப்பட்டாலும் பணம் வந்துடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஆரோக்கியத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம். அதுலேயும் அடிவயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வரலாம். அதனால் உங்களுடைய சரியான மருத்துவ ஆலோசனையை கேட்டுக்கணும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பை தரும்.